ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி ரொம்ப குயிக்காக கடைக்கு வந்துட்டேங்க. 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். காலையில் சமையல் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லியை வச்சு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு டூரிஸ்டினுடைய வருகை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதனால நேரத்தை வந்தாச்சு. வந்துட்டு வாசலெல்லாம் தொளிச்சு டேபிள் எல்லாம் எடுத்து போட்டேங்க. எனக்கு அந்த வெளியில் வைக்கிற சாதனங்கள் எல்லாம் டெய்லி அதை எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கும் மறுபடியும் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கும் எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. அப்படியே டேபிள் எல்லாமே அலசிட்டு, ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு இருக்குங்க. ஏன்னா ரோட்டுக்கு பக்கத்தில் நம்ம கடை இருக்குது பார்த்திங்களா, அதனால ரோட்டில் வண்டி போகும்போது தூசியெல்லாம் பறக்கும். அதனால தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அப்படியே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல வெயில் அடிக்குது. நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே லைட்டாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு, மோடம் போட்டுச்சு. மழை வருமோ அப்படின்னு யோசித்தோம், மழை வரலை. ஆனால் குளிர் வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. நேற்றுக்கு முந்தா நாள் இருந்த அளவுக்கு குளிர் இல்லை, குளிர் இன்றைக்கி கொஞ்சம் குறவு தான். நம்ம எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாதா கோயிலில் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் திருவிழா வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கொடியேற்றத்தோட திருவிழா வந்து ஆரம்பிப்பாங்க. காலையிலே மாதா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் கடைக்கே வந்தேன். நேற்றுக்கு நைட்டு வீடியோ போட முடியல. என்னென்னா நேற்றுக்கு கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகவே 7:45 ஆயிடுச்சுங்க. அதனால் அதுக்கப்புறம் போயிட்டு விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக இருக்கவும் உறங்கியாச்சுங்க. அதனால தான் நைட்டு வீடியோ போட முடியல. காலையில் சமைக்கிறத வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நானே அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன்னா அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, அக்கா கார் வந்துருச்சா, காரை வந்து சர்வீஸ்லேருந்து எடுத்துட்டிங்களான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, என்னத்தங்க சொல்கிறது, நம்ம காரை ஓரமாக பார்க் பண்ணி போட்டிருந்தோம். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து அவர் காரை வச்சு இடித்து நம்ம வண்டியை கொண்டு போய் ஷோரூமில் விட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்கள். கேட்டால் இன்றைக்கி நாளைக்கு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரல, அப்படி இப்படின்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகுதுங்க. என்றைக்கு தான் காரை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. நம்மளால் யாருக்கிட்டையும் கோவமாக பேசவும் முடியல. சரி, நமக்கு வேலை நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருக்கோம். கார் நம்ம கூட இல்லாமல் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.